வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இன்னைக்கு நம்ம ஷோல தோனி அவர்களோட முட்டிக்கால் காயம் இருக்குல்ல, இந்த விஷயம் சார்ந்து பேச போறோம். இது கூடவே சிஎஸ்கே அணிக்கு அடுத்த கேப்டன் சம்பந்தமா பேச்சு அடிபட்டு இருக்கதா சொல்லப்படுதுல, இதை பத்தியும் பார்க்க போற நிகழ்ச்சியில போலாம். ஏப்பா ஐபிஎல் தான் ஃபுல்லாக போட்டு தீச்சு எடுத்துட்டியே, அவ்வளோ கான்டென்ட்ஸை போட்டியே, அப்புறம் என்ன இப்போ திரும்ப ஒரு கான்டென்ட் தூக்கிட்டு வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயம் வந்திருக்குங்க. ஆக்சுவலாக நேற்றையோடய க்ளோஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் அடுத்தடுத்த செய்திகள் சார்ந்து போயிடலான்ட்டு. ஆனால் தவிர்க்க முடியாத ஒரு சில செய்திகள் தகவல்களாக நம்ம காதுகளுக்கு வரவே சரி ஓகே எடுத்து மக்கள் பார்வைக்கு கொண்டு வரலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி கான்டென்ட்டை எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக கான்டென்ட்குள்ளே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஃபோட்டோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, உண்மையான சிஎஸ்கே ஃபேன்ஸாகவும் உண்மையான தோனி வெறியர்களாகவும் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ரசிப்பீங்க ரொம்ப நேரம் அந்த ஒரு மூமெண்ட்டை. ஏன்னா இந்த ஜடேஜா அவர்கள் அவ்வளோ ரசித்து தான் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ப்ரொஃபைல் பிக்காக இதை வச்சுருக்காரு. எத்தனை வருடங்கள் இதுக்கப்புறம் உருண்டு ஓடினாலும் சரி, இந்த ஒரு தருணத்தை கண்டிப்பாக சிஎஸ்கே ஃபேன்ஸும் தோனி ஃபேன்ஸும் மறக்கவே மாட்டோம். அப்பேற்பட்ட மிக முக்கியமான எமோஷ்னலான மூமெண்ட் இது. ஏன்னா தோனி அவர்கள் இது போல் பிஹேவ் பண்ணி நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் எமோஷ்னலாக. ஆனால் இந்த மேட்சில் பார்த்துருந்தோம். ஏன்னா தோக்க வேண்டிய மேட்சுங்க லிட்டலாக சொல்கிறதா இருந்தால் கடைசி 2 பந்துகளில் 10 ரன் தேவை அப்படின்றது. அப்பேற்பட்ட தோக்கிற நிலைமையில இந்த மேட்சை ஜெயிச்சு கொடுத்து தோனியை தலைநிமிர வச்ச தளபதி இருக்கார் பாருங்க ஜடேஜா, வேற லெவலுங்க. ஸோ இதனாலே இந்த பிக்கை பார்க்குறப்ப அவங்க ஆடுறாங்களோ இல்லையோ, சிஎஸ்கே ஃபேன்ஸும் தோனி ரசிகர்களும் கண்டிப்பாக ஆனந்த கண்ணீர் விடுவீங்க. ரைட்டு, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சில பேருக்கும் இப்போ கூஸ் பம்ப் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தரமான செய்கைங்க இந்த டோர்னமெண்ட்டில் சிஎஸ்கே செஞ்சுருக்கிறது. எப்படிப்பான்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட் ஆரம்பித்ததுமே ஃபர்ஸ்ட் மேட்ச் 2 அணிகளுக்கு இடையில் நடந்துச்சு. ஒன்று சிஎஸ்கே, இன்னொன்று ஜிடி. எங்கே? அதே அகமதாபாத் ஸ்டேடியமில். அந்த மேட்ச்சில் நம்மளை தோக்கடிச்சாங்க ஜிடி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில். அதே அகமதாபாத் ஸ்டேடியத்தில் இந்த டோர்னமெண்ட்டோட கடைசி போட்டி, இறுதி போட்டி நடந்துச்சு. அதுலேயும் அதே சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி களமிறங்குச்சு. இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே ஜிடியை அதே 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இருக்கு. ரிவெஞ்சுனா இப்படி இருக்கணும், தரமான செய்கை. இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா? மற்ற அணிகள்லாம் ஒரு பிக் பிளேயரை எடுத்து அவங்கள அப்படியே ஒன்று திரட்டி அதன் மூலமாக வெற்றியை வசப்படுத்துவாங்க. ஆனால் சிஎஸ்கே இதில் ரொம்ப யூனிக்காக இருக்கும். தோனியோட கேப்டன்ஷிப் இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் வெற்றி தோல்வி அந்த டீமுக்கு இருக்கும். அதை ஃபைனல்ஸ்லையும் பார்க்க முடிஞ்சுது. இப்போ ஏற்பட்ட ஒரு அணிங்க பிக் பிளேயர்ஸ்னு பெருசாக யாரும் இல்லை, ஓகேவா? பெருசாக யாருமே இல்லை. ஆனால் கிடைச்சிருக்க பிளேயர்ஸை வச்சு அவங்கள பிக் பிளேயராக மாற்றி ஒரு பிக்கெஸ்ட் டோர்னமெண்ட்டில் ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டு கப்பை தூக்குறாருன்னா தோனியோட கேப்டன்ஷிப்பால் மட்டும்தான் இது முடியும். நம்மக்கிட்ட ஆரஞ்சு கேப் ஹோல்டர் கிடையாது, பர்பிள் கேப் ஹோல்டரும் கிடையாது. ஆனாலும் ஐபிஎல் கோப்பை நம்ம கையில். இந்த சிஎஸ்கேக்கு வந்ததுக்கு பிற்பாடு நிறைய வீரர்களோட கிரிக்கெட் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உதாரணத்துக்கு நம்ம ருத்ராஜெல்லாம் சொல்லலாம். இப்போ அவரோட வரிசையில் இணைஞ்சிருக்கவர் பத்ரனாங்க. பத்ரனா இலங்கை அணியோட தவிர்க்க முடியாத பவுலராக திகழ்வாருன்னு சொன்னது நான் இல்லை, எம்எஸ் தோனி. ஆக்சுவலாக டோர்னமெண்ட் இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பத்ரனாவை நெட் பவுலராக உள்ளே கூப்பிட்டார் எம்எஸ் தோனி. சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. அதை பார்த்த தோனி, இந்த பையன் நல்லா போடுற மாதிரி இருக்கு, நாம் எடுத்து ட்ரைன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காருங்க. தோனியே கூப்பிட்டுருக்காரு. அப்படி உள்ளே வந்தவர் தான் பத்ரனா. வந்து நம்ம பிளேயர்ஸ்க்கு நெட் பவுலராக இருந்தார். அவர் ஃபுல்லாக அந்த பேட்டிங் பரிசில் எடுத்துகிட்டு இருக்கப்ப அவர் பவுலிங் பண்ணுவார். அவ்வளோதான் பத்ரனோட வேலையே. அதுக்கப்புறம் தான் எம்எஸ் தோனி டீமுக்குள்ளே இவரை கொண்டு வந்து இப்போ பாருங்கள். அதுக்கப்புறம் நான் சொல்லவே வேண்டாம், சிஎஸ்கே அணி ஒரு மேட்ச்சில் ஜெயிக்குதுன்னா பத்ரனா அதில் கண்டிப்பாக பெரும் பங்களிப்பை செலுத்தியிருப்பார். அந்தளவுக்கு பெரிய முதுகெலும்பாக சிஎஸ்கே அணிக்கு இவர் திகழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்பேற்பட்ட பத்ரனா இலங்கை கிரிக்கெட் அணி சார்ந்து சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டியில் மட்டும்தான் களமிறங்கியிருக்காரு. ஓடிஐயில் இந்த ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் களமிறக்கவே இல்லை அவரை. ஏன்னா T20 அப்படின்றது ஷார்ட் ஃபார்மட் கிரிக்கெட். அதில் ஒரு பிளேயர் சோபிக்கிறத விட ஓடிஐயில் சோபிக்கிறதுக்கு அனுபவமும் தேவை, பயிற்சி அந்தளவுக்கு இருக்கணும், அவங்களோட அவுட்புட்டை கரெக்டாக நினச்சதை களத்தில் கொடுக்கணும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இதனால தான் பத்ரனாவை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டை ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் பார்க்காம இருந்திருப்பாங்க, பார்த்துருக்காங்க, மிரண்டிருக்காங்க. பரவாயில்லையே, இவரை T20 ஃபார்மெட்லேருந்து அப்படியே கொஞ்சம் ப்ரொமோஷன் கொடுத்து ஓடிஐ ஃபார்மெட்டை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிட்டாங்க. இந்த ஆப்கானுக்கு எதிராக ஓடிஐ சீரிஸ் ஒன்று நடக்க போகுதுங்க. ஸ்ரீலங்கா களமிறங்க போகிற சீரிஸ் தான். இதுக்கான 16 வீரர்களை உள்ளடக்கின அணி விவரத்தை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வாரியம் இப்போ வெளியிட்டிருக்கு. அதில் சர்ப்ரைஸ் என்னன்னா, பத்ரனா சேர்க்கப்பட்டிருக்காரு. அவர் இது வரைக்கும் ஓடிஐல விளையாடினதே இல்லை. ஆனால் சிஎஸ்கே டீமில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, இதை பார்த்து மட்டுமே ஸ்ரீலங்கன்ஸ் இப்போ ஏற்பட்ட முடிவு எடுத்திருக்காங்க. பெரிய விஷயங்க. ஸோ பேபி மலிங்கா ஒரு வழியாக ஓடிஐயில் அறிமுகமாக போகிறாரு. இந்த ஸ்ரீலங்கா டீமுக்கு கேப்டனாக வேறு யாரும் கிடையாது. நம்ம ஐபிஎல் டோர்னமெண்ட்டில் விளையாடினார் பாருங்க, ஆனால் பெருசாக சோபிக்க முடியல அவரால். இந்த ஷனக்கா இருக்கார்ல, அவர் தான் இந்த டீமை லீட் பண்ண போகிறாரு. ரெய்னா வெளியே போனதுமே ரசிகர்கள் எல்லாருமே முழக்கத்தை எழுப்பிட்டே இருந்தாங்க. சிஎஸ்கேல தலை மட்டும் இல்லை, சின்ன தலையை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனால் கடைசி வரைக்கும் ரெய்னா உள்ளே வந்த மாதிரியே இல்லை, முடிஞ்சு போயிடுச்சு. அப்படியே அந்த சகாப்தம் அப்படியே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அம்பத்தி ராயுடு இந்த ஃபைனல்ஸ் மேட்சோடு ஐபிஎல் கரியரை முடிச்சுக்கிட்டாரு. அவர் ஓய்வு பெற்றதை அறிவிச்சிட்டாரு. ஆனால் ரசிகர்கள் இப்போ என்ன கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, ரெய்னா தான் நாங்கள் கூப்பிட்டு வரல, அட்லீஸ்ட் ராய்டு வாட்சும் திரும்ப விளையாடணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இம்பாசிபிளுங்க இது. ஏன்னா ராய்டு தன்னோட ஓய்வு அறிவிச்சு அந்த பதிவை போட்டிருந்தார்ல, ட்வீட்டாக போட்டிருந்தார்ல, அப்போ ஒரு தெளிவாக சொல்லியிருந்தாரு, நோ யூ டர்ன்னு சொல்லியிருந்தாரு. முடிவு எடுத்துட்டேன், திரும்ப நான் முடிவை மாற்றிக்கிறாமல் இல்லைன்றதான் அதுக்கான அர்த்தம். அப்படி இருக்கிறப்ப ரசிகர்கள் இப்போ அவரை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அடுத்த சீசன் வந்து விளையாடுங்கன்னு சொல்லிட்டு. அதான் தெரியுமேங்க, தமிழ்நாட்டு ரசிகர்கள் ஒருத்தவங்க மேலே அனுபவிச்சிட்டாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் பிரித்து எடுக்க முடியாதுல்ல, அதுக்கு எதுவும் ஆகச்சிறந்த சான்று. ஆக்சுவலாக 50 ராய்டு அவங்க திரும்ப கூப்பிட்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த ஃபைனல்ஸ் மேட்ச்சில் ப்ரெஷர் நிறைஞ்ச அந்த ஃபைனல்ஸ் மேட்ச்சில் 50 ராய்டு ஒரு கேமியோ கொடுத்துருப்பாருங்க, வேற லெவலில் இருந்திருக்கும். அதுவும் சிவம் தூபே 50 ராய்டு இந்த 2 பேரோட பார்ட்னர்ஷிப் அந்த மேட்ச்சில் துண்டா தெரியும். 6-6-6-4-6 5 பந்துகளில் ஃபைனல்ஸில் இது போல் ரன்ஸ் அடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது இந்த பார்ட்னர்ஷிப் ஆமாம் எங்களால் முடியும், ஏன்னா நாங்கள் மற்ற 9 அணிகள் கிடையாது சிஎஸ்கே அப்படின்றத சொல்கிறது மட்டும் இல்லாமல் நிரூபிச்சுட்டு வந்தாங்க. ஸோ இதனால தான் ராய்டுவை ஃபேன்ஸ்லாம் திரும்ப அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஃபேன்ஸ் அடிச்சிடலாம், பட் ஆனால் முடிவெடுக்க வேண்டியது ராய்டுவும் டீம் மேனேஜ்மெண்ட்டும் தான். அந்த வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சிஎஸ்கே அணியோட சிஇஓ இருக்கார்ல காசி விஸ்வநாதன், அவர் இந்த டோர்னமெண்ட்டை முடிச்சுட்டு நம்ம சென்னைக்கு வந்து இறங்கினாங்க. வந்து அவர்கிட்ட செய்தியாளர்கள் பல கேள்விகளை கேட்டாங்க. அதில் முக்கியமாக அவங்க கேட்ட கேள்வி, சார் இது போல் ரெய்னா ராய்டு இவங்க திரும்ப டீமில் வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி ரசிகர்கள் ஆசைப்படுறாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ காசி விஸ்வநாதன் அவர்கள் என்ன சொன்னாங்க, ராய்டுவும் சரி ரெய்னாவும் சரி திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கன்னு தெளிவாக சொல்லிட்டாரு. அடுத்த சீசன்லையும் தோனியை பார்க்கலாம் அப்படின்ற நல்ல விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அது கூடவே தோனி இருந்த இடத்த, நல்லா கேட்டிங்க, தோனி இருந்த இடத்த யாராலையும் நிரப்பவே முடியாதுன்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாருங்க. செய்தியாளர்கள் இந்த கொஸ்டினை த்ரோ பண்ண உடனே வந்த ஆன்சர் இது. அவ்வளோ நம்பிக்கை தோனி மேலே. சரிப்பா, என்னதான் காசி விஸ்வநாதன் சொன்னாலும் தோனி அவர்களோட கடைசி டோர்னமெண்ட்டாக அதிகபட்சமாக அடுத்த சீசன் அமைய போதில் மாற்று கருத்து இல்லைப்பா. ஏன்னா அவரே கிட்டத்தட்ட சொல்லிட்டாரு, அடுத்த சீசன் விளையாடுறதுக்கு உடம்பு ஒத்துழைக்கணும், அதுக்கு நான் ஃபிட் ஆகணும், அதுக்கு நான் நிறைய பயிற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு தோனியே சொல்லிட்டாரு. அப்படி இருக்கிறப்ப அடுத்த சீசன்லேயே கேப்டனை முடிவு பண்ணிவிடுவாங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கரெக்டாக நினைக்கிறீங்க. அதுதான் கிட்டத்தட்ட உண்மையும் கூட. இந்த நேரத்தில் என்ன பேச்சு அடிபட்டு இருக்கு சிஎஸ்கே வட்டாரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீமை அடுத்து யார் வழி நடத்தி கொண்டு போக போகிறான், தோனிக்கு அப்புறமா ஓகேவா கேப்டன் அப்படின்ற பொறுப்பில் இருந்து இளம் வீரர்களை யாராவது ஒருத்தர் தேர்வு பண்ணி கேப்டன் பயிற்சி வழங்கலாம்னு இப்போ பேச்சு அடிபட்டு இருக்குங்க. ஆக்சுவலான உண்மை, கேப்டன் அப்படின்றது பயிற்சியின் மூலமாக மட்டும் கிடைக்கிற பெருமை கிடையாது, அது பாண்ட் டேலண்ட்னு சில பேர் சொல்லுவாங்க, தலைமைத்துவம் அப்படின்றது. ஆனால் இப்போதைக்கு இருக்கிற பிளேயர்ஸை அவங்க செலக்ட் பண்ணி ஒரு டீமை வழி நடத்துகிற அளவுக்கு அவங்கள அப்கிரேட் பண்ணால் மட்டும் தான் அவங்க கேப்டன் அப்படின்ற அந்தஸ்துக்கு உயர்ந்து பொறுப்பு அந்த ப்ரெஷர்ஸ் எல்லாத்தையும் தலையில் ஏந்திக்க முடியும். ஸோ அதை தான் நீங்கள் பயிற்சியில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இதில் வாய்ப்பு யாருக்கு இப்போ பிரகாசமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு. ஏன்னா லிட்டரலாக தெரிஞ்சிடுச்சு, சிஎஸ்கே கூட ரிட்டையர் பண்ண பிளேயர்ஸில் ருத்ராஜ் முக்கியமான பிளேயராக இருந்தார். அப்படி இருக்கும்போது சிஎஸ்கேவோட எதிர்காலமாக கண்டிப்பாக அவர் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இளம் வீரர்களை ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா, இதுக்கப்புறம் இந்த வயசின் காரணமாக டீமை விட்டு வெளியே போகாத அளவுக்கு அந்த பிளேயர் இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா நல்லா ஷைன் பண்ணுற ஒரு பிளேயர், நம்பிக்கை நட்சத்திரம், இதுக்கெல்லாம் மேலே இளம் வீரர் ருத்ராஜ். ஸோ அவருக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. சரிப்பா, ஒரு வேளை ஒரு கேப்டனை புதுசாக டீமில் இறக்குறாங்க சிஎஸ்கேல அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரம் நடந்துருமான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. இன்கேஸ் இந்த மாற்றங்கள் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன நடக்கும்னா, டிரான்சிஷன் கேப்டன் ஒருத்தரை கூப்பிட்டு வருவாங்க. டிரான்சிஷன் கேப்டன்னா நிரந்தர கேப்டன் இருக்கார்லங்க, அவர் வர வரைக்கும் இவர் தான் ஃபுல்லாக கேப்டனாக, கிட்டத்தட்ட சப்ஸ்டியூட் கேப்டன் மாதிரி. உங்களுக்கு ஈஸியாக புரிய சொல்கிற மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த டிரான்சிஷன் கேப்டனாக ஒருத்தர் இருக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரஹானே. ஆக்சுவலாக சொல்கிறது எல்லாமே நம்மளோட யூகங்கள். இன்னும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எதை பற்றி அதிகாரப்பூர்வமாக சொல்லலை. மேபி இதில் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிற அவ்வளோதான். இந்த டிரான்சிஷன் கேப்டனாக ரஹானே செயல்படுறதுக்கு தகுதியானவர்னு கேட்டிங்கன்னா 100% தகுதியானவருங்க. மனுஷன் அமைதியாக இருக்கவே ஏதோ பெருசாக அவருக்கு தகுதி இல்லைன்னு சில பேர் நினைக்கலாம். ஆனால் இவருக்கு இருக்கிற திறமைகளாக வெளியே கொண்டு வந்து போட்டால் அவ்வளோ இருக்குது. நம்ம சேனலில் அவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கோம், தேடி பாருங்க. இது எதுக்கான இவ்வளோ அழுத்தம் நிறுத்தமாக சொல்கிறேன், இட் மீன்ஸ் இந்த டிரான்சிஷன் கேப்டன் ரஹானே அமர வைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரஹானேக்கு தொடர்ந்து போட்டிகளாக வாய்ப்பு வழங்கப்பட்டுட்டே இருந்துச்சு. இந்த மும்பைக்கு எதிரான போட்டியில் பென் ஸ்டோக்ஸ் வெளியே போனப்போ அப்போ உள்ளே வந்து அந்த இடத்த ஃபில் பண்ணவர் ரஹானே. அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து ஆடிக்கிட்டே தான் இருந்தார். ஸோ ரஹானேக்கு இந்த தொடர் வாய்ப்புகள் அளிக்கப்பட்டதுக்கும் மேபி இந்த டிரான்சிஷன் கேப்டனா அவர் அமர வைக்க வாய்ப்பு இருக்கலாம்னு சொல்லப்படுதுல, அது ஒரு காரணமாக இருக்கலாம். இதுக்கெல்லாம் மேலே சையது முஷ்டாக் டிராஃபி இருக்குல்ல, இந்த சீரீஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நம்ம ரஹானே. ஆஸ் அ கேப்டனாக இந்த மனுஷன் டீமை லீட் பண்ணுறதுக்கு முழுமையான தகுதிகள் இருக்கதாங்க செய்யுது. இந்த டிரான்சிஷன் கேப்டன் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தோனி ஒரு ஆர்டினரி பிளேயராக டீமில் இருப்பாருங்க. அதாவது இவர் கேப்டனாக இருக்க மாட்டார், ஆனால் டீமில் ஒரு பிளேயராக விளையாடுவார். அது இம்பாக்ட் பிளேயராக என்னன்றது, ஏன்னா பிராவோ ஆல்ரெடி சம்மந்தமாக ஹிண்ட்டை கொடுத்துருந்தாப்புல.
இம்பாக்ட் பிளேயர் அப்படின்ற விதியின் கீழே தோனி சிஎஸ்கே கூட ரொம்ப நாட்களுக்கு பயணிக்க முடியும், விளையாட முடியும்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுபோல் டிரான்சிஷன் கேப்டன் வந்துட்டா தோனி ஆர்டினரி பிளேயராக மாறிடுவார் பார்த்தீங்களா. அந்த நேரத்தில் கூட களத்தில் இருந்தபடியே அங்கே இருக்க கேப்டனுக்கு இவர் கைட் பண்ணுவார். லிட்டரலாக இது இந்திய கிரிக்கெட் அணி சாதனைகளை ஒற்றுமைப்படுத்தி பார்க்க முடியும். கோலி கேப்டனாக இருந்தாலும் தோனியோட முடிவுகளை எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு பிளேயராக அவர் இருந்தார். தோனியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பிளேயர், ஆனால் நமக்கு கோலி ஒரு கேப்டன். அவர் கேப்டனாக இருந்த காலத்தில் சொல்கிறார். இந்த மாதிரி ஐபிஎல்ல சிஎஸ்கே சார்ந்து நடக்கலாம். சரி ரைட்டுப்பா, இது நடக்குதோ இல்லையோ, ஆனால் டீமுக்கு நிரந்தர கேப்டன் ஒருத்தர் தேவைப்பட வரல. தோனி அவர்கள் கேப்டன்ஷிப் முடிஞ்ச பிற்பாடு அதுக்கு யார் வர வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னோட அசம்ஷன் 3 பேரை சொல்லுவாங்க. ஒருத்தர் ஜடேஜா, ஆல்ரெடி ஒரு கேப்டனாக நம்ம பார்த்துட்டோம், ஆனால் அப்போ எழுந்த சர்ச்சைகள், குளறுபடிகள், மனஸ்தாபங்கள் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதுக்கு அடுத்த வாய்ப்பு ரஹானேக்கு இருக்குது. ஏன்னா மனுஷனுக்கு திறமையும் இருக்குது, அனுபவமும் அதிகமாக இருக்குது. 3வதா ருத்ராஜ், ஒரு யங்ஸ்டர் தான் இந்த டீமை வழி நடத்தணும்னு மட்டும் சிஎஸ்கே ஸ்ட்ராங்காக நம்பிட்டாங்கன்னா வேறு ஆப்ஷனே இல்லை, ருத்ராஜ் தான். இந்த முடிவு அடுத்த சீசன்லேயே கண்டிப்பாக எடுக்கப்பட்டு அதில் எந்த விதமான சந்தேகமாக வேண்டாம் மக்களே. ஆனால் இப்போ சிஎஸ்கேவோட ஃபேன்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களோட மனநிலை என்னென்னா, தோனிக்கு அப்புறம் ஜட்டுவே கேப்டன் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மனநிலை தான். ஏன்னா ஃபைனல்ஸில் ஜட்டு நம்மளுக்கு ஜெயிச்சு கொடுத்தது அந்த விதத்தில் இருந்துச்சு. என்ன அடிங்க அந்த 2 பாலில். ஜட்டு வந்தப்போ சில பேர் நினச்சிட்டாங்க களத்துக்குள்ளே வந்ததும், ஆஹா ஜட்டுவை பாலை ஃபேஸ் பண்ணுறாரு, நாம் தோத்த மாதிரி தான் அப்படி தான் முடிவு பண்ணாங்க. ஆனால் கடைசியில் ஜட்டு கர்மான்ற ஒரு வார்த்தையை முதல்ல சமூக வலைதளத்தில் பதிவு பண்ணியிருந்தார்ல, அதை காமிச்சிட்டு போயிட்டாரு. சும்மா சொன்ன நினச்சியா இதுதான் கர்மானு தரமான செஞ்சுட்டு போயிட்டாரு. இதில் இன்னொரு சில சிஎஸ்கே ஃபேன்ஸ் நினச்சது, நம்ம ஜட்டு வேற பயங்கரமாக கிண்டெல்லாம் பண்ணிட்டோம், தோனியை பார்க்கணுன்ற ஆசையில் ஜட்டுவை பயங்கரமாக தரம் தாழ்த்திட்டோம், அடிக்க வாய்ப்பு கிடைச்சாலும் அடிக்காமல் நம்மளை பழி வாங்கிட போறாரு அப்படிலாம் நினச்சாங்க சில சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஆனால் ஜட்டு தரமான பேட்டிங் கேப்பபிலிட்டியை அங்கே காமிச்சிட்டு போயிட்டாருங்க. அப்பேற்பட்ட ஜட்டு இதுக்கு முன்னாடி கேப்டனாக இருந்தப்ப பெரும்பாலான சிஎஸ்கே ஃபேன்ஸ் எதிர்த்தாங்க, இவரை எதுக்கு நீங்கள் கேப்டனாக போறீங்க, தொடர்ந்து தோல்விகள் அது இதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அதே ஜட்டுவை தான் சிஎஸ்கே ஃபேன்ஸே விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதான் நிதர்சனம். சரி இதெல்லாம் ரைட்டுப்பா, தோனியோட இப்போதைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றி ஒரு தகவல் ஒன்று கிடச்சிருக்குங்க. அதை பொது வெளிக்கு கொண்டு வரேன். என்ன தகவல்னா, தோனி அவர்களுக்கு கால் முட்டியில் காயம் ஏற்பட்டிருக்க விஷயம் உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன். அந்த மனுஷனால் பெருசாக இந்த காலை அழுத்தமாக பேலன்ஸ் பண்ண முடியாது, கஷ்டப்பட்டு இருக்காரு. இந்த கால் முட்டி காயத்தை சரி பண்ணுறதுக்காக அவர் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சைக்கு தன்னை உட்படுத்திக்க ஆயத்தமாயிட்டு இருக்காருன்னு ஒரு பெரிய தகவல் வெளியே வந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ஃபைனல்ஸ் முடிஞ்ச கையோடவே அவர் இந்த ஆயத்த பணியை ஆரம்பிச்சதாகவும் சொல்லப்படுதுங்க. ஏன்னா அவர் ஃபைனல்ஸ் முடிஞ்சது கூட சொல்லியிருந்தார், இப்போ ரசிகர்கள் எமலை இவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க, அவங்க என் பேரை முழங்கும் போதெல்லாம் என் கண்களில் கண்ணீர் தாங்க பெருக்கெடுக்குது, அவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க. அப்போ ஏற்பட்ட ரசிகர்களுக்கு நான் எதனா கைமாறு செய்யணும் அப்படின்னா ஒன்று தான், அடுத்த சீசனில் அவங்களுக்காக நான் விளையாடணும். ஓகே, என்னோட பாடி ஒத்துழைக்கணும், நான் நிறைய பயிற்சிகளை மேற்கொள்ளணும், ஒரு சீசனுக்காக நான் இந்தளவு பயிற்சியை மேற்கொண்டு விளையாடணும். ஸோ இதையெல்லாம் பார்த்து எப்படி இருந்தாலும் ஒரு 6லேருந்து 9 மாதங்களுக்கு டைம் இருக்குல்ல, கண்டிப்பாக நான் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் தோனி அவர்கள் இந்த ஆயத்த பணியை ஃபைனல்ஸ் முடிஞ்சதுமே ஆரம்பிச்சதா சொல்லப்படுது. அடுத்த கேள்வி நம்ம மனசில் ரைஸ் ஆகிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தோனி ஒருவேளை அந்த முட்டி காயம் சார்ந்து இது போல் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறார் அப்படின்னா அது எங்கே நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலான ஸ்பாட் எதுன்றது இப்போ வரைக்கும் தெரிலங்க. ஆனால் அந்த சோதனைகள் இருக்குல்ல, டெஸ்ட்லாம் எடுப்பாங்க பாருங்க, இது நடக்கிற இடமா மும்பையில் இருக்க ஒரு புகழ்வாய்ந்த ஸ்தாபகம் இப்போதைக்கு பேர் வெளிக்கொணரப்பட்டிருக்கு. கோகிலாபென் திருபாய் அம்பானி ஹாஸ்பிட்டல் அண்ட் மெடிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், இதோட பேர் தான் இப்போ லைட்டாக பரவிக்கிட்டு இருக்கு. இந்த வாரத்திலேயே இந்த டெஸ்ட் ப்ராசஸ் எல்லாம் நடக்கலாம்னு சொல்லப்படுதுங்க. அந்த டெஸ்டிங்லாம் முடிஞ்ச பிற்பாடு தோனி அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்றது முழு வீச்சில் ஆரம்பிக்கப்படலாம். இதில் இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தோனி அவர்கள் ஃபைனல்ஸ் முடிஞ்ச கையோடவே இந்த டெஸ்டிங் ப்ரொசீஜர் ஆரம்பிச்சதாகவும் சொல்லப்பட்டு இருக்கு. இது எல்லாமே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை, ஜஸ்ட் இந்த சிஎஸ்கே வட்டாரங்களை மட்டும் கசிஞ்சுக்கிட்டு இருக்க தகவலாக இருக்கு. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த 4வது விஷயம் இருக்குல்ல, அது மட்டும் தாங்க. அதாவது தோனி மலிங்கா இந்த 2 லெஜெண்ட்ஸுக்கு மத்தியிலையும் பத்ரனா சிக்கிட்டு இருக்கா, இதுதான் உண்மை. ஏன்னா தோனி சொன்ன விஷயம் ஆப்வியஸாக பத்ரனோட ஃபியூச்சருக்காக சொல்லியிருந்தாரு, அதில் மறுப்பே இல்லை. ஏன்னா தோனி சொல்லியிருந்தாரு, இது போல் பத்ரனா டெஸ்ட் கிரிக்கெட் பக்கமே போக வேண்டாம், ஐசிசி நடத்த டோர்னமெண்ட்ஸில் கூட லிமிட்டடான போட்டிகளை மட்டும் களமிறங்கினா நல்லது. ஏன்னா ஒரு இந்த ஹேண்ட்ஸ் விங் இருக்குல்ல, அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, அதனால் பத்ரனா மனசில் வச்சுக்கிறது நல்லது. அப்படி மட்டும் இதை ஒரு பின்பற்றி நடந்தாருன்னா ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ஃபியூச்சர் பத்ரனாக்கு இருக்குன்னு சொன்னாருங்க. அதுவும் இந்த பத்ரனாவை நம்ம பத்திரமா பார்த்துக்கணுன்ற அளவுக்குலாம் தோனி அவ்வளோ பெருமையாக பேசியிருந்தார். சின்ன பையன் நெட் பவுலராக உள்ளே வந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிறாருன்னா அந்த வைரத்தை பட்டத்திட்ட முழுமையான பெருமை தோனியை போய் சேரும் இல்லையா, அவர் அப்படியே சொல்லியிருந்தார். ஆனால் மலிங்க ஒரு பக்கம் ரியாக்ஷனை பதிவு பண்ணாருங்க. என்ன சொன்னாப்புல, இல்லைங்க நானும் தாங்க வேகப்பந்து வீச்சாளர், என்னோட ஹேண்ட்ஸ் விங்கும் பெருசாக தான் இருக்கும், நான் எல்லா விதமான கிரிக்கெட் போட்டிகளும் விளையாடி இருக்கேன், லிமிட்டட் ஓவர்ஸ் போட்டிகள் மட்டும் இல்லை, டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடி இருக்கேன், இங்கே டொமஸ்டிக்கில் கூட வந்து ஐபிஎல் கூட ஆடி இருக்கேனே, ஆனால் எனக்கு பெருசாக காயங்கள் ஏற்படலையேங்க.
ஸோ தோனி சொன்ன அந்த விஷயத்த என்னால் ஏற்றுக்க முடியாதுங்க அப்படின்னு ஓப்பனாக சொன்னார் மலிங்கா. இப்போ இலங்கை கிரிக்கெட் அணியில் ஒரு பெரிய முடிவுகள் எக்ஸிக்யூட் பண்ணப்படணும் அப்படின்னா மலிங்கா தலையசைக்கணும். இது உலகம் அறிஞ்ச உண்மை தான். அப்படி இருக்கிறப்ப பத்ரனா யாரோட பேச்சை கேட்பாருன்றதா இப்போ அடுத்த கேள்வியாக எழுந்து நிற்குதுங்க. இது மட்டும்தான் பத்ரனோட ஃபியூச்சரை நிர்ணயிக்க போது அதில் மாற்றமே கிடையாது. பார்க்கலாம் தோனி சொன்ன விஷயம் நடக்குமா, இல்லைனா மலிங்காவோட அந்த ஒரு மறுப்பு இருக்குல்ல இதுக்கு உயிர் பெறுமான்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.